Taste the Daily. Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த குழு அமைக்கப்பட்டதன் மூலம் திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் என்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார், அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை வருவார், வந்த பிறகு நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் நம்ம இணைந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலம். கடந்த சனிக்கிழமை நம்ம ராஜ்பவன்ல ஒரு மிக முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கு. ஆளுநரோடு NSA ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் சந்திச்சிருக்காரு. என்ன சார், குறிப்பாக ஆளுநர்கள் அடிக்கடி டெல்லி போவாங்க, ஆனா இந்த முறை அஜித் தோவல் அவர்களே சென்னை வந்து ஆளுநரை பார்த்திருக்காரு அப்படின்னா இது ஒரு முக்கியமான விஷயங்களை தான் விவாதிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சார் நடந்திருக்கு? ராஜ்பவன் வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க? தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்தது என்பது மிக முக்கியமான வருகையாகத்தான் இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். மேதக ஆளுநரோடு அவர் சந்தித்த புகைப்படம் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து பத்திரிகைகளுக்கு தரப்பட்டிருக்கிறது. பயனுள்ள ஆலோசனை நடைபெற்றதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு கூறுவதாக நான் அறிகிறேன். ஆகவே இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். வேறு சில செய்திகளோடு இதை நான் தொடர்பு கொடுத்து பார்க்க விரும்புகிறேன். அண்மையிலே அசாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் விஸ்வாஸ் சர்மா அவர்கள் வங்கதேசத்தினுடைய அகதிகள் நுழைகிறார்கள், அவர்கள் தமிழகத்திற்குள்ளும் நுழைந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். வங்கதேச அகதிகள் அனுமதி இல்லாமல் இங்கே ஏராளமான அளவுக்கு வந்து கொண்டிருப்பது என்பது பாதுகாப்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் என்கிற பார்வை பலரிடையே இருக்கிறது. இது ஒரு அம்சம். இரண்டாவதாக RSSனுடைய கூட்டத்தில் மதமாற்றம் குறித்து, தமிழகத்திலே கட்டாய மதமாற்றம் நடைபெறுகிறது என்பது குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் சில பகுதிகளில், குறிப்பாக தென் பகுதிகளில் கட்டாய மதமாற்றம் கிறிஸ்துவ மிஷனரிகளால் மேற்கொள்ளப்படுகிறது என்கிற விமர்சனம் RSSஆல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு செய்தி. இது தவிர அண்மையிலே 1-2 இடங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில நகரப் பகுதிகளில் இளைஞர்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். NIA-வால், தேசிய புலனாய்வு முகமையால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு, தீவிரவாத அமைப்புகள் என்றால் பயங்கரவாத அமைப்புகள், நாச செயல்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளோடு தொடர்புகளை வைத்துக்கொண்டு, பிரசுரங்களை விநியோகித்துக் கொண்டு மூளைச்சலவை செய்கிற பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் என்று அவர்கள் பெரிய ஒரு சர்வதேச அளவில் தொடர்புகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் என்று செய்திகள் வந்திருக்கின்றன. இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும், NIA-வால் நடத்தப்படும் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த செய்திகளை எல்லாம் பின்னணியில் வைத்துக்கொண்டு நான் திரு தோவல் அவர்களுடைய சந்திப்பை நாம் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் திறமை வாய்ந்த காவல்துறை அதிகாரிகள், புலனாய்வு அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆகவே திரு தோவல் அவர்களுடைய சந்திப்பு ஏதோ எதேச்சையாக வந்துவிட்டு போனார் என்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்திப்பு அல்ல. மேதக ஆளுநர் அவர்களும் சென்சிட்டிவான நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் பணியாற்றி இருக்கக்கூடியவர். ஆகவே அவரும் தன் பங்குக்கு சில தன்னுடைய அனுபவ அறிவின் மூலம் சில தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்க கூடும் என்கிற வகையிலே அந்த சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பு என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார். தமிழக பாஜக தலைவர் திருமதி அண்ணாமலை அவர்கள் லண்டன் போன பிறகு ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க, ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்றாங்க. அந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கு ராஜா அவர்கள் தலைவராக இருக்காரு. ஒரு 6 பேர் குழு. இந்த 6 பேர் குழு என்பது அண்ணாமலை அவர்கள் சொன்ன லிஸ்ட்டை தான் டெல்லி அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு செய்திகளும் அடிப்படுது. இந்த 6 பேர் கொண்ட குழுவை எப்படி பாக்குறீங்க? குறிப்பாக கட்சியினுடைய சீனியர்கள் என்று சொல்லப்படுகிற நயினா நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், அதே போல வானதி அவர்கள், அதே போல தமிழிசை அவர்கள், இவங்களை எல்லாருமே இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கிற ஒரு குரலும் எழுந்திருப்பதாக தெரியுது. இந்த ஒருங்கிணைப்பு குழு பற்றி உங்க பார்வை? அப்படி அவர்களை எல்லாம் நியமிக்காத காரணத்தால் அந்த குழுவுக்கு முக்கியத்துவம் இல்லை என்றோ அல்லது அவர்களை அலட்சியப்படுத்தி விட்டார்கள் என்றோ நான் பார்க்கவில்லை. நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு குழு அமைக்கப்படலாம் என்று நான் கருத்து கூறியிருந்தேன். அல்லது திரு கேசவ விநாயகம் அவர்கள் கூட பார்த்து கொள்ளலாம், ஒரு மாநில துணைத் தலைவர்கள் அறிக்கை வெளியிடலாம் ரொட்டேஷன் பேசிஸில் என்று 2 ஆப்ஷன் தான் இருக்கிறது. 3வது ஆப்ஷன் தான் ஃபுல் டைமாக அவரை ரீப்ளேஸ் பண்ணுவது. அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று உங்களுக்கு அளித்த நேர்காணலிலேயே நான் கூறியிருந்தேன்.
ஆகவே இந்த பின்னணியில் அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஆப்ஷனாக நான் கூறிய அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் என்று நான் பார்க்க விரும்பவில்லை. இந்த குழு என்பது அவசியப்பட்டால்தான் கூடி முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால்தான். இந்த மாநில அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறது, இல்லது அகில இந்திய அளவிலே ஒரு முக்கியமான பிரச்சனை தலை தூக்குகிறது, அதன் மீது கருத்து கூற வேண்டும் என்கிற போது இந்த குழு கூடும். ஓகே, உங்களுக்கு அதுதான் அதனுடைய நெசசிட்டியே. இல்லாவிட்டால் மற்றபடி யார் வேண்டாமானாலும் வந்து மாநிலத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமான தலைவர்கள் கருத்து கூறுவதற்கு எந்த தடையும் இல்லை. திருமதி வானதி சீனிவாசனோ திரு பொன் ராதாகிருஷ்ணனோ செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய சூழல் எழுமானால் அவர்கள் கருத்து கூறக்கூடாது என்கிற எந்த தடையும் இல்லை. இந்த குழு என்பது முக்கியமான முடிவுகள் தேவைப்பட எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுமானால் அந்த தேவைக்காகத்தான் கூடுகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த குழு அமைக்கப்பட்டதன் மூலம் திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் என்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார், அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார், அவர் திரும்பி வரும் வரை இந்த குழு இயங்கும் என்பதுதான் பாஜக மேலிடத்தினுடைய அறிவிப்பு உணர்த்துகிற செய்தி. அண்ணாமலை மீண்டும் படிப்பு முடிந்து திரும்பி வந்தவுடன் பதவியில் தொடருவார் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. பாஜகவில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அண்ணாமலையை கண்டால் சிம்ம சொப்பனமாக அஞ்சி நடுங்குகிற சில கட்சிகளுக்கும் இதன் மூலம் உணர்த்தப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை வருவார், வந்த பிறகு நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஓகே சார், குறிப்பாக நீங்கள் யாரை சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. சமீபத்தில் அண்ணாமலை லண்டன் போவதற்கு முன்னாடி இங்கே சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிக காட்டமான விமர்சனம். அதற்கு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் தான் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் யாருமே ரியாக்ட் பண்ணல. இது நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? என்னதான் சார் அதிமுக நடந்துகிட்டு இருக்கு? திரு அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுக்கூட்டத்தில் விமர்சிப்பதற்கு காரணமே திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதற்கு முன் அவருடைய தொண்டரடி பொடியாழ்வார்கள் பேசி கொண்டிருந்த போது, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி அண்ணாமலை வசைபாடிய போது அண்ணாமலை பெரிதாக ரியாக்ட் செய்யவில்லை. ஓரிரு கிண்டலான பதில்களை கூறினாலே தவிர பெரிய அளவில் ரியாக்ட் செய்யல. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருப்பவர், அவருடைய நிலையிட்டு சற்று இறங்கி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடியவர் அண்ணாமலை, பொய் பேசுபவர், அப்புறம் இன்னும் ஒன்று ரெண்டு வார்த்தையெல்லாம் அரசியலில் என்ன தெரியும் அவருக்குன்ற மாதிரியான பொருள் கொண்ட வகையில் அவரை பேசியதன் காரணமாகத்தான் அண்ணாமலை மிக கடுமையான, என்ன சொல்றது, ஒரு புடி பிடிச்சாருன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பண்ணார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆடி போய்விட்டார். அந்த மீட்டிங்கில் அவர் ஒன்று ரெண்டு மறைமுகமான குற்றச்சாட்டுக்களை, அதிரடியான குற்றச்சாட்டுக்களை வைத்தார். அந்த குற்றச்சாட்டுக்கள் அவர் பெயர் குறிப்பிடாவிட்டாலும் அது யாரை நோக்கியவை என்பது எல்லோருக்கும் புரிந்த விஷயம். ஆகவே அதற்கு எடப்பாடி பழனிசாமியால் பதில் கோராமல் மீண்டும் சிஷ்யகோடிகளை விட்டு பேச வைத்திருக்கிறார். அதற்கு அண்ணாமலை புறப்பட்டு விட்டார். போன பிறகும் திட்டிகிட்டே இருந்தாங்க. 3 நாள் திட்டிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு நாள் பேசுனதுக்கு 3 நாள் மாறி மாறி உதயகுமார், கே.பி. முனுசாமி, செல்லூர் ராஜு, அவங்க இவங்க எல்லாரும் பேசுனாங்க. அதிகமாக பேசினவர் உதயகுமார் தான். அவர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போன பிறகும் சத்தம் நிற்கலை. எதுக்காகன்னா அந்த அளவு இவங்களை பாதிச்சிருக்கு. அவருடைய பேச்சு என்பது உலுக்கி எடுத்து விட்டது. நீங்கள் சொன்ன சில பேர்லாம் ஏன் பேசலைன்னு கேட்குறீங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனதுக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நம்மளை போட்டு இந்த வாங்கினாரு அண்ணாமலை, ஏன் இன்னன்னாரெல்லாம் இன்னும் அதை பற்றி ரியாக்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி தனக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். கேட்டுக்கொண்டால் அதற்கான காரணங்கள் அவருக்கு புரியும். ஓகே சார், 2ஆம் கட்டத்துல தலைவர் ஆக்சஸ் இல்லாம தான் இருக்காரா? அந்த அளவுக்கான ஒரு ஆக்சஸ் இல்லையான்னு கேட்கிறேன். முன்ன மாதிரி அந்த 6 பேர் கொண்ட குழு சேலம் நெடுஞ்சாலை வீட்டில் சந்தித்த பிறகு அதுக்கப்புறம் ஏதோ குறைஞ்சிருக்கா? பல விஷயங்களை அவர் மூத்த நிர்வாகிகள் பலருடனும் கலந்து பேசி எடுப்பதில்லை. ஓரிருவர் மட்டும் அவர் தன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக கருதுகிறார். தன்னுடைய இருக்கைக்கு இவர்களெல்லாம் நெருக்கடி ஏற்படுத்துகிறார் என்று இவரே பயந்து கொண்டு, ஒரு இன்ஃபீரியாரிட்டி கற்பனையில் இருந்து கொண்டு, நீங்கள் சொல்வது போல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்து கொண்டு யாரையும் அவர் கலந்து பேசுவதில்லை. அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா அல்லது எதேச்சதிகாரமா என்று 2 விதமாகவும் நான் பார்க்க விரும்புகிறேன். ஆனால் மற்றவர்களிடம் அவர் பல விஷயங்கள் பற்றி கலந்து பேசுவதில்லை என்பது எனக்கு
நம்பத்தகுந்த நண்பர்கள் தெரிவிக்கிற தகவல். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவா பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ். வாய்ப்புக்கு நன்றி.